வணக்கம். இது 40க்கு 40 வழங்குவது கார்த்திகா. புதிய ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய காத்திருக்கும் வாக்காளர்களுக்கு தொகுதியின் கள நிலவரங்களை உள்ளது உள்ளபடி துல்லியமாக படம் பிடித்து காட்டும் நிகழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி ஆரணி. பட்டுக்கு பெயர் பெற்ற ஆரணியில் பட்டை தாண்டி என்னென்ன சிறப்புகள் உள்ளது என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாக பட்டிற்கு பெயர் பெற்ற நகரம் ஆரணி. திருவண்ணாமலை மாவட்டத்தின் 2வது பெரிய நகரமும் கூட. பட்டு நெசவு தொழிலில் மட்டும் சுமார் 50,000 பேர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, கொச்சி, ஹைதராபாத் உள்ளிட்ட பல நகரங்களுக்கு ஆரணியில் நெய்யப்படும் கைத்தறி பட்டு விற்பனைக்கு செல்கிறது. விவசாயமும் பிரதான தொழிலாக இருக்கிறது. நெல் அரவை ஆலைகளும் இந்த தொகுதியில் அதிகம். ஆரணியில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் உள்ளன. பொன்னி டீலக்ஸ், சோனா பிபிடி உள்ளிட்ட அரிசி வகைகள் பல மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. ஆண்டுக்கு 5,000 டன் அரிசி தயாரிக்கப்படும் நிலையில் அதனை நம்பி சுமார் 20,000 தொழிலாளர்கள் உள்ளனர். ஆரணி, எஸ்வி நகரம், ராஜா ராணி கோட்டை மற்றும் கோட்டை மைதானம் ஆகியவை வரலாறு பேசுகின்றன. 3 குன்றுகளை இணைக்கும் வகையில் 7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள செஞ்சிக்கோட்டை ஆங்கிலேயர்களால் கிழக்கின் ட்ராய் என அமைக்கப்பட்ட பெருமை மிக்கது. இந்த தொகுதியில் போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, செஞ்சி, மயிலம் என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் திமுக 4 தொகுதிகளையும் அதிமுக 2 தொகுதிகளையும் கைப்பற்றி வைத்துள்ளன. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவு ராமச்சந்திரன் ஆரணி தொகுதியின் எம்எல்ஏ. ஏற்கனவே வந்தவாசி மக்களவை தொகுதி இருந்த நிலையில் 2008இல் தொகுதி சீரமைப்பின் போது அது ஆரணி தொகுதியாக மாற்றப்பட்டது. அதற்கு பின் நடந்த முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் எம் கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றார். கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் ஏழுமலை களமிறக்கப்பட்டார். திமுக சார்பில் ஆர் சிவானந்தமும் பாமக சார்பில் ஏ.கே. மூர்த்தியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். காங்கிரஸ் சார்பில் விஷ்ணு பிரசாத் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் அதிமுகவின் ஏழுமலை 5,02,721 வாக்குகள் பெற்று 2,43,844 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் சிவானந்தத்தை வென்றார். ஜிஎஸ்டி மற்றும் விசைத்தறியால் கடும் நெருக்கடியில் இருக்கும் கைத்தறி பட்டு தொழில் விவசாயிகளின் பாசன வசதியை முழுமையாக பூர்த்தி செய்யாமல் காட்சி பொருளாய் நிற்கும் செண்பகத்தோப்பு அணை, இவை இரண்டும் தான் இந்த தொகுதியின் பிரதான பிரச்சினைகள். இரண்டுக்கும் விரைவில் ஏன் தீர்வு எட்டப்பட வேண்டும் என விளக்குகிறது இந்த தொகுப்பு. பட்டின் பெருமைக்கு பட்டு போகாத பெயர் பெற்றது ஆரணி. காஞ்சிபுரத்தில் நெய்யப்படும் பட்டு சேலைகள் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் எடையும் விலையும் அதிகம் கொண்டதாக இருக்கும் போது ஆரணி பட்டு எடை குறைவாகவும் விலை மலிவாகவும் சந்தையில் கிடைப்பதால் நடுத்தர மக்கள் இதை அதிகம் விரும்புகின்றனர். விசைத்தறிகளின் அறிமுகத்திற்கு பின் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதாக கைத்தறி நெசவாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதனால் கைத்தறி தொழிலாளர்கள் கட்டிட வேலைக்கும் திருப்பூர் பனியன் நிறுவனங்களுக்கும் செல்வதாக இங்குள்ளவர்கள் கூறுகின்றனர். காரணம்னா பவர் மில் வந்ததால இந்த தொழில் கொஞ்சம் இதுவாகி போச்சு. அதால் நிறைய பேர் இந்த தொழிலே வேணாம்னு சொல்லிட்டு விட்டு மேஸ்திரி வேலைக்கு போனால் டெய்லி கூலி தராங்கன்னு சொல்லிட்டு டெய்லி அந்த வேலைக்கு போயிடுறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த ஒரு 5-6 வருஷமாக சரியான முறையில் தொழில் சரியாக போகிறதில்ல. அதால் இந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டு போயிடுறாங்க. இதோட இந்த தொழில் அழிஞ்சிடும் பொழுது. கைத்தறி நெசவுக்கு விசைத்தறி சவாலாக இருந்த போதும் ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு பிறகு ஒட்டுமொத்த தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் நெசவாளர்கள். ஜிஎஸ்டி வரியை அறவே ரத்து பண்ணி கொடுக்கணும். அறவே ரத்து பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த பட்டு தொழில் மறுபடியும் மேம்படும். நாங்கள் செய்யறது குடிசை தொழில். இந்த குடிசை தொழிலுக்கு 5% ஜிஎஸ்டி வரி தகாது. வெள்ளி, தங்கம் கலந்த பட்டு ஜரிகை உற்பத்தி பண்ணி பட்டு சேலையில் வச்சு தயார் பண்றதுக்கு ஆரணிக்கு அது ஒரு உற்பத்தி ஆலை தேவை. நெசவுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெங்களூரில் இருந்து பெற வேண்டி உள்ளதால் அவர்கள் நிர்ணயிப்பதுதான் விலையாக உள்ளது. எனவே தமிழகத்தில் வேளாண் துறை சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் நெசவாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர். கோர்வை ரக பட்டுனா நுணுக்கமாக பார்க்கும்போது தெரியும், ஒரு நூலில் 2 பட்டு இழைகள் இருக்கிறது தான் கோர்வை ரக பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு நெசவாளி 8 மணி நேரம் ஒரு நாள் வீதம் 15 நாட்கள் நெசவு செஞ்சால் மட்டும்தான் ஒரு புடவையை நெய்ய முடியுது. அப்படி ஒரு புடவை நெய்யும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச கூலி தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இந்த கூலி உயர்வு கொடுக்கணும் அப்படின்றது இந்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்று. அதே போல் இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்காக இங்கே நெசவு பூங்கா அமைக்கணும், நெசவு தொழில் சார்ந்த கல்லூரி அமைக்கணும் அப்படின்றது இந்த மக்களோட கனவாக இருக்குது. விவசாய பயன்பாட்டிற்காக 2006ஆம் ஆண்டு கமண்டல நதியின் குறுக்கே 34 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள செண்பகத்தோப்பு அணை பயனற்ற நிலையில் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதகுகள் பழுதாகி இருப்பதால் அணை கட்டி 12 ஆண்டுகள் ஆன போதிலும் ஒருமுறை கூட முழு கொள்ளளவை எட்டவில்லை என்கிறார்கள். திருவண்ணாமலையில் நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 9.8 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் நாங்கள் கதவை மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படலை, கதவை மாற்றப்படலை, அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக இருந்துகிட்டு இருக்கு. செண்பகத்தோப்பு அணையில் கணிசமாக தேக்கி வைக்கப்படும் நீரின் அளவும் கோடையில் பயன் தராது, காணல் நீராகி விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த செண்பகத்தோப்பு நீர்த்தேக்கத்திலேருந்து வெளியேறக்கூடிய தண்ணி வீணாகுது, இணைப்பு கால்வாய் ஏற்படுத்தலை, பழைய கால்வாய்களுடைய தூர் வாரலை, இதெல்லாம் ஏற்படுத்தியிருந்தால் இந்த பக்கம் போலூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளூர் ஏரி, களம்பூர் ஏரி, ஏரிக்குப்பம் ஏரி இவைகள் பயன்பெறும், மக்களுக்கும் பயன்படும், குடிநீர் கிடைக்கும், மக்களுக்கு நீர் ஆதாரம் கிடைக்கும். இந்த அணை சீரமைக்கப்பட்டு மதகுகள் சரி செய்யப்பட்டால் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 6693 ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காலசமுத்திரம், நடுக்குப்பம் ஏரி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 40 ஏரிகளுக்கு நீராதாரம் கிடைக்கும் அப்படின்றது இந்த மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு. குறைவின்றி நெல் விளையும் ஆரணியில் தண்ணீர் தட்டுப்பாடு விவசாயிகளை தவிக்க வைத்துள்ளது. ஆண்டுதோறும் செயல்படும் நெல் கொள்முதல் நிலையமும் சேமிப்பு கிடங்கும் இருந்தால் இன்னும் ஒருபடி மேலே செல்வோம் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் இந்த தொகுதி விவசாயிகள். 3 போகம் நெல் விளையும் ஆரணியில் வெள்ளை பொன்னி, டீலக்ஸ் பொன்னி, குண்டு அரிசி என 3 வகை நெல் அதிகம் விதைக்கப்படுகிறது. ஆனால் பருவமழை பொய்த்து போனதாலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததாலும் வயலுக்கு டிராக்டர்கள் மூலம் நீர் பாய்ச்சும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். ஏக்கருக்கு 30 மூட்டை கிடைத்த நெல் வறட்சி காரணமாக 15 மூட்டையாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். உரம் செலவு, என்ன மருந்து செலவு எல்லாம் சேர்த்து போனால் எங்களுக்கு கட்டுப்படி கிடையாது. தண்ணி பிரச்சனை. அதுவும் போக இந்த 2வது அப்படியே தேவை தண்ணி விவசாயம் பண்ணாலும் பன்னீர் தொழிலெல்லாம் நிறையா அதிகம். ஒரு ஏக்கரை ஒரு ராத்திரிலே அழிச்சிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் விவசாயம் இதேமாதிரி நிலையில் போனால் நான் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப இதுதான். பசங்களை படிக்க வைக்க முடியாது, நல்லது கட்டு பண்ண முடியாது, நாங்கள் என்ன சிறப்பாக வாழ முடியாது. மேலும் நெல் கொள்முதல் விலையை அதிகரித்து ஆண்டு முழுவதும் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட நடவடிக்கை எடுக்கவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு மெயின் இலவச கிடங்கு ஒன்று அமைச்சு தரணுங்க. ரேட்டு எங்களுக்கு 2500 ரூபாயிலிருந்து கொடுத்தா மூட்டைக்கு நல்லா இருங்க. இப்போது ஒரு மூட்டை 75 கிலோ 1100 1150க்குள்ளே தான் தராங்க. இது தமிழ்நாடு அரசு கவனத்தில் எங்களுக்கு ஒரு மூட்டை 2500 ரூபா கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் விவசாயிகளுக்கு கேட்ட உடனே லோன் கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். வட மாவட்ட மக்களின் 10 ஆண்டுகால கனவு திட்டமாக திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டம் உள்ளது. 5 மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 2006ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு தற்போது வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த திட்டம். 180 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர மாநிலம் நகரியில் தொடங்கும் இந்த ரயில் பாதை திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் ஆரணியில் இருந்து செய்யாறு, வேலூர் மற்றும் நகரிக்கு எளிதில் சென்றடைய முடியும் என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டிவனத்திலேருந்து நகரி போகும் ஜனங்க பேஜார் படுறாங்க. காலேஜ் ஆற்காடு காலேஜ் போகிறவங்க இப்போ பேஜார் படுறாங்க ஜனங்க. இதுவரையும் வந்த படா காணும். அது வந்தால் என்ன பயன்? நிறைய பொதுமக்கள், காலேஜ் பசங்க, தொழிற்சாலை, தோல் கம்பெனி போகிற ஜனங்க எல்லாம் பயன்படுவாங்க. ஏழை மக்கள் பெரும்பாலும் பயனடைவார்கள். மொடையூர் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிசை தொழிலாக கல் சிற்பங்களை வடிக்கின்றனர். கடவுள் சிலைகள், அலங்கார சிலைகள் என ஏராளமான தயாரானாலும் மூலப்பொருள் கிடைப்பதில் உள்ள சிக்கல், போதிய விலையின்மை போன்ற காரணங்களால் இளைய தலைமுறையினர் இந்த தொழிலுக்கு வருவதில்லை என சிற்பிகள் கூறுகின்றனர்.
இந்த தொழில் வந்து எங்களோடு போயிடக்கூடாது. மீண்டும் வந்து இந்த அரசாங்கம் இதுக்கு ஊக்கம் கொடுத்து ஒரு சிற்ப காலேஜ் இந்த ஆர்டி தொகுதியில் ஒரு சிற்ப காலேஜ் அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களோட போயிடக்கூடாது இந்த தொழில். சிற்பக்கலையை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய இந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் இந்த தொழில் நடிவடையாமல் காப்பதற்கு ஒரு சிற்பக்கலை கல்லூரி ஒன்று வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் இலவச மின்சாரம், முதியோர் ஓய்வு தொகை, இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இந்த மக்கள் வச்சிருக்காங்க. எதுவரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கோரிக்கைகள்லாம் ஒருமித்த குரலில் ஒழிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு. ஆரணி தொகுதியில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு என்றும் மத்தியில் யாருடைய ஆட்சி அமைய வேண்டும் என்றும் வாக்காளர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். அவற்றை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் இருந்து 10 வருஷம் காங்கிரஸ் இருந்து கூட அவங்க சரியான பயன்படுத்திக்கிறேன். அதனால தான் மோடியை மாற்றி போட்டிருக்காங்க. அதனால மோடியை வந்தால் நல்லா இருக்கும். பணம் டெமாலிஷன் பண்ணி ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சேகர் ரெட்டி இவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 நோட்டாக பிடிக்கிறாங்க. ஆனால் இவன் பார்த்தா 4000 ரூபாய்க்கு பேங்க்கில் போய் கியூவில் நின்று கிடக்கிறான். 4000 ரூபா தர மாட்டுறாங்க. அப்போ பணக்காரனுக்கான சலுகை போயினே தான் இருக்குது. பணம் எப்படி போகுதுன்னு தெரில. ஆனால் ஏழைகளுக்கான சலுகை எதுவுமே கிடையாது. இவன் போய் பேங்க்கில் நின்று அதனால் ஒரு 200 பேர் 300 பேர் செத்தது தான் மிச்சம். ஏழைக்கு தான் செத்தாங்க, பணக்கார யாரும் சாவலை. அதனால் வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்த முறை வரணும். அடுத்த எம்பி யார் வரணும் உங்கள் தொகுதிக்கு? காங்கிரஸ் தான் வரணும். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குவீங்களா? பணம் கொடுத்தா தாராளமாக வாங்கலாங்க. இப்போ கொடுக்கலான்னு வாங்காத விட்டோம்னா அவங்க என்ன நாளைக்கு ஃப்ரீயாகவே செய்ய போகிறாங்க. அதனால தப்பு இல்லை. ஏற்றுக்கார போது நான் ரெட்டாடி போட போகிறேன். என்ன காரணம்? எனக்கு ரெட்டாடு எப்போதுமே ரெட்டாடு தான். அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம். அவங்க எதுவும் அந்த மாதிரி எதுவும் தப்பாக பண்ண மாட்டாங்க. இப்போ வந்துக்கிறவங்க ஜெயலலிதா இதை கொண்டு தான் அவங்க பின்னாடி வராங்க, எம்ஜிஆர் இதை கொண்டு தான் வராங்க. அதனால நான் அந்த கோட்பாட்டெலாம் அன்னிலிருந்தே வந்துங்கிறேன். இன்னைக்கு தான் அவங்க கண்டிஷனாக நல்லா செய்யணும். 100 நாள் வேலை கொடுத்தாங்க. நல்ல திட்டம்லாம் பல திட்டம் வந்துச்சு எங்களுக்கு. ஏழை எளிய மக்களுக்கு அதுதான் தெரியும். 2000 நோட்டுக்கு அவசரப்பட்டு நாளாக மோடி ஒன்றும் வாங்க முடியல. நாங்கள் மொத்தம் கை தான் வரோம். மோடியோனுடைய ஆட்சி பிடிக்கல உங்களுக்கு? பிடிக்கல. நான் ஒன்றும் பணம் நிறைய வச்சிடல. ஜிஎஸ்டி வரி போகிறாங்க, அதுக்கு போகிறாங்க. ஒரு பொருள் 100 ரூபாய் பொருள் வாங்கினா அது 2 ரூபா கொடுக்குறான். நான் என்ன ஜிஎஸ்டி எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி தான் நினைக்கிறோம். என்ன காரணம்? 100 நாள் வேலை திட்டம், ஒரு சில ஜிஎஸ்டி, மெயின் ஜிஎஸ்டி, எல்லாத்தையும் ஜிஎஸ்டி மெயின் ஒரு காரணம். விவசாயத்தை சுத்தமாக காலி பண்ணிட்டாரு, அது ஒரு காரணம். 8 வயசால அது பிடிக்கிறாங்க. 8 வயசால பொறுமையாக ஏற்ற விட்டுறாங்க, 10,000 பிடிக்கிறானுங்க. மத்தியில் யார் மீண்டும் பிரதமராக வரணும்? மோடியை ஆக்கலாம்? காங்கிரஸ். என்ன காரணம்? காரணம்னா இப்போ நிறைய ஊழியல் இருக்குது. அதிகமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஜாதி வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்துத்துவம் ஜாஸ்தி திணைக்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்குவீங்களா? கொடுத்தா வாங்கி யார் வாங்கணும்? இந்த காலத்தில் யார் வேணுன்றாங்க? இப்படி ஆளுல எவ்வளோ கோடிக்கணக்கில் இருக்குது. கொடுக்கறது வாங்கி வேண்டியதா? தப்பு இல்லையா? தப்பு எப்படி சொல்ல முடியும்? கொடுக்கறது ஏன் வேணான்னு கொடுக்கறது வேணா. நான் கொடுக்கறதுனால தான் நான் வாங்குறேன். கொடுக்கல நாங்கள் வாங்க கொடுத்தல. ஆனால் ஆசை யாரும் கூடாது. ஆரணி தொகுதியின் எம்பி ஏழுமலை நாடாளுமன்றத்தில் மெச்சத்தகுந்த வகையில் செயல்பட்டுள்ளார். இதோ அவரின் நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு. மக்களவையில் நடந்த 331 நாட்களில் 291 நாட்கள், அதாவது 88 விழுக்காடு நாட்கள் ஏழுமலை அவைக்கு சென்றுள்ளார். திண்டிவனம் திருவண்ணாமலை, திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 77 விவாதங்களில் அவர் பங்கேற்றுள்ளார். 39 சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் கலந்து கொண்டுள்ளார். ONGCயின் கச்சா எண்ணெய் உற்பத்தி, பருத்தி ஏற்றுமதி இறக்குமதி உட்பட 507 கேள்விகளை கேட்டுள்ளார். ஆரணி தொகுதி மேம்பாட்டிற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் 18 கோடியே 58 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். ஆரணி மக்களவை தொகுதியில் கடந்த முறை வென்ற அதிமுகவின் ஏழுமலைக்கே இந்த முறையும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் திமுக போட்டியிட்டுள்ள நிலையில் இம்முறை அதன் கூட்டணியான காங்கிரஸ் சார்பில் விஷ்ணு பிரசாத் களம் காண்கிறார். இந்த தொகுதியின் முக்கிய வேட்பாளர்கள் பற்றிய சிறிய அறிமுகம் இதோ. அதிமுக சார்பில் தற்போதைய எம்பியான ஏழுமலையே மீண்டும் களம் காண்கிறார். பிகாம் பிஎல் படித்திருக்கிறார். அதிமுகவில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருக்கிறார். 2001ஆம் ஆண்டு செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் இதே தொகுதியில் 2,43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் விஷ்ணு பிரசாத் ஆரணியின் முன்னாள் எம்பியும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான எம் கிருஷ்ணசாமியின் மகன். மருத்துவராக பணியாற்றி வருகிறார். 2006இல் செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்றவர்.
தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராக இருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரான 53 வயதான செந்தமிழன் MA BL படித்திருக்கிறார். அதிமுகவில் இருந்தபோது கடந்த 2006, 2011 ஆண்டுகளில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் சட்டம் மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்துள்ளார். அமமுகவின் தேர்தல் பிரிவு செயலாளராக பணியாற்றி வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் தமிழரசி MA தமிழ் படித்துள்ளார். மேல்மலையனூர் அருகே உள்ள கோவில்புறையூரை சேர்ந்தவர். மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர் ஷாஜி 8ஆம் வகுப்பு படித்தவர். திண்டிவனத்தை சேர்ந்தவர், சுயதொழில் செய்து வருகிறார். ஆரணி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஏராளமான வாக்குறுதிகளை அளித்துள்ளனர். வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டங்களாக அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டதை தற்போது பார்க்கலாம். ஆரணியிலே, குறிப்பாக நகரத்திலே ஒரு பட்டுப்பூங்கா தேவைப்படுகிறது. ஏன்னால் ஆரணி என்பது பட்டு நகரம். இந்த நகரத்திலே பட்டுப்பூங்கா அமைப்பதன் மூலம் பல ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இங்கே திண்டிவனம் நகரி ரயில் பாதை என்பது பாதியிலேயே கிடைக்கின்றது. அந்த வேலை அதுவும் முழுமையடைப்படவில்லை. கடந்த 5 வருடங்களாக அதனுடைய கோப்பை ஒரு மேஜையிலிருந்து இன்னொரு மேஜை சென்றதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அந்த வேலையும் துரிதமாக நடத்தி முடிக்க வேண்டும். மேலும் போலூரிலே எந்த விதமான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இல்லை. அதை உடனடியாக ஏற்பாடு செய்வதற்கு ஆவணம் செய்யப்படும். நம்ம செண்பகத்தோப்பு அணை அது சீரமைத்து நல்லபடியாக அந்த அணையை மீண்டும் சீரமைக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 2 தொகுதிகளுக்கு அது நீர்ப்பாசனம் தரும். ஏன்னா விவசாய மாவட்டம் இல்லையா. இங்கே பொறுத்த வரைக்கும் நெல்லுடைய ஏற்றுமதி விற்பனை கூடங்களை ஆரணியிலே அமைப்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சாரமாக எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே விளைகின்ற நெல்லை நேரடியாக இங்கிருந்து அரிசியை நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் இங்கே பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் சுபிக்ஷமாக. நெசவாளர் பட்டு பூங்கா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதே போல திண்டிவனம் முதல் நகரி வரை இருக்கின்ற ரயில்வே பாதை அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த கோரிக்கை. அதே போல ஒரு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்று பெரும்பாலான பகுதிகளை கோரிக்கை வைக்கிறார்கள். அதேபோல் முடையூர் பகுதியிலே அந்த சிற்ப கல்லூரி செய்து அவர்களுக்கு ஒரு கல்லூரி வேண்டும் என்றும், போலூர் பகுதியிலே ஒரு அரசு கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதே போல பார்த்தால் இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் இன்றைக்கு கூட குடிநீர் நீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இது நாள் வரை வந்த எந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ தீர்த்து வைத்ததாக அவர்கள் யாருமே சொல்லவே இல்லை. பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற அந்த குடிநீர் பிரச்சனையும் பல ஆண்டுகளாக சாலைகள் போடாமல் இருக்கிற பகுதிகளெல்லாம் இருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை, பிரச்சனைகளை எல்லாம் மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று உடனடியாக தீர்ப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன். ஆரணி தொகுதியின் தேர்தல் நிலவரம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டீர்களா? அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு தொகுதி நிலவரத்துடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.